கிளாஸ் 9 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பசங்களை காணல. நீங்க யாராவது பார்த்தீங்களா? இவ்வளோ நல்லா எங்க போறீங்க? ஆனால் இன்னொரு ஆளை காண இல்லையே. கூட வரல சார். அப்படியா? சரி. குட் மார்னிங் சார். இவ்வளோ நினைக்க போனேன். அங்கே போங்க சார். எதுங்க? அங்கே போனால் நான் சார் போக முடியும். ஏன் இவ்வளோ லேட்டு? அதான் சார் நான் வார வழியில் ஒரு யானையை பார்த்தேன். அப்படியா? சரி. அதை கட்ட தான் நான் வரேன். லேட் ஆச்சு. சரியா? சரி. அது இன்னும் ஒருத்தர் நினைக்கிறேன். தினேஷ், அபினேஷ், அபிலாஷ், சுமித், சாமுவேல், ராக்கி, ரசத். நமக்கு எல்லாம் கிடைச்சிங்களா? பேப்பர் தானே எல்லாரும். சரி, எல்லாம் படிச்சு தந்தீங்களா? சரி, எழுதுங்க. டைம் ஆஃப் டைம் ஆஃப். ஏதாவது இருக்கா வீட்டில்? இல்லை சார், எதுவும் இல்லை. நான் வீட்டுக்கு போட்டேன். இன்னும் எதுக்கு வீட்டுக்கு போட்டேன்? நீ எக்ஸாம் எழுதிக்கிறத பார்த்து நான் வந்துட்டேன் சார். நாங்கள் வீட்டுக்கு போகலாம். போகலாம். ஏன் சார் அவ்வளோ மட்டம் விட்டு என்ன மட்டம் விட மாட்டேங்க? ஏன்னா நீ ஒழுங்காக படிச்சல. நான் நல்லா. சரி, சில ஆண்டுகளை பற்றி வீடு இருக்கா? அது பங்களா. எனக்கு ஒரு BMW கார் இருக்கு. எத்தனை கம்பெனி பண்ணாலும் எந்த கம்பெனிலையும் வேலையை தர மாட்டேங்கிறேன். என்னடா இது சார்? நான் இப்படி இருக்கேன். நீங்க எப்படி? வேலை தர மாட்டீங்களா? எல்லாம் வேடிக்கை போயாச்சு. வேலை தர மாட்டேங்கிறீங்க. எதுவுமே இல்லைடா. உங்களுக்கு எப்படிவா? எனக்கு ஒரு வயசு. வேற என்னது? அப்படி வாழ்றீங்களா? உங்களுக்கு எத்தனை வருவாங்க சம்பளம்? மாசம் 15 லட்சம். அவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா? எனக்கு தான் எதுவுமே இல்லையே. ஏதாவது வேலை இல்லை சொல்லுங்களா? எனக்கு ஒரு இடம் தெரியும். அங்கே வேலைக்கு போனா அங்கே நீ இன்டர்வியூ போய்க்காது. கண்டிப்பாக செலக்ட் பண்ணேன். நான் எத்தனை கம்பெனியெல்லாம் ஏறேன். சரி, எதுவுமே கிடையாது. அதில் மட்டும் எதுக்குலாம் கிடைக்க போகணும்? நீங்கள் அட்டன் பண்ணி பாரு. அது எந்த கம்பெனிங்களா? சாஃப்ட்வேர். ஓகேடா. எனக்கு
பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க செய்வாங்க. What is your name? என் பேர் ஜோசப். தமிழ். நல்லதா இருக்கு. நீங்களே choose பண்ணுங்க. Next interview. Okay. May I come in, sir? Wow. ராக்கி நீயா? சார் நீங்களா? ஆமா. யார் இப்படி இருக்க? வேலை கிடைக்கலையா? எந்த வேலையும் கிடைக்கல சார். யா நான் வந்து எத்தனை கம்பெனியில் யாருனாலுமே யாருமே எனக்கு வேலை தர மாட்டேங்குது. அப்படியா? நான் என்னோட அப்பா அவங்ககிட்ட சொல்கிறேன், நான் எங்கள் சிஓகிட்ட சொல்கிறேன், அவனுக்கு வேலை வரும். சரி சார். சிஓ எனக்கு நான் கிளாஸ்மேட் சொன்னேன் அவனா? ஓகே, இவன் அப்பார்ட்மெண்ட் போட்டுருக்கோம். அவனுக்கு ஒரு மாதம் ஃப்ரீலான்ஸ் சேலரி, உங்களுக்கு ஒரு ஆடி கார் அனுமதி வீடு. அப்படியே சார், எனக்கு வேலையா? இன்னும் முக்கியமான எனக்கு வேலை சார். நான் எவ்வளோ தப்பு செஞ்சு அத்தனையும் நினச்சிட்டு நீங்கள் வேலைக்கு சேர்த்துருக்கீங்க சார். இது எனக்கு காரணம் இன்னும் நல்லா இருந்தாலும் நான் என்ன நல்லா நான் அதெல்லாம் மன்னிச்சிட்டேன். நீ இப்போ புதுசாக வேலைக்கு சேர்த்துட்டேன், இதெல்லாம் நீங்களும் பத்திரமா பார்த்துக்கலாம். சரி சார். இந்த கதையில் பார்த்த மாதிரி நானும் மன்னிச்சு வரலாம்.